கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது மார்க்க ரீதியான உலக ரீதியான பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் சமூகத்திற்கு மத்தியில் மார்க்க ரீதியான கருத்துக்கள் என்ன இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் காட்டிய வழியின் அடிப்படையில் மக்களுக்கு எடுத்து சொல்லும். அந்த வரிசையில் இந்த பிறை சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி நோன்பு நோற்றார்கள், எப்படி பெருநா கொண்டாடினார்கள், பிறை விஷயத்தில் அவருடைய அணுகுமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை புகாரி, முஸ்லிம் ஏராளமான நபி மொழிகள்ல இருந்து, குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் பிறை விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வே அதை சொல்லி தராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில, அதுவும் இந்த நோன்பு காலகட்டத்தில் பிறை விஷயத்திலேன்னா அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. யாராவது பிறையை பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் துறையை பிறையை பார்த்தோம், அப்படியாப்பா நோன்பு வச்சுட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஊர்ல பிறையை பார்த்தாங்களா, இந்த ஊர்ல பிறையை பார்த்தாங்களா, இந்த கவலையை ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கட்டத்திலே இருந்ததே கிடையாது. நீங்க பிறையை அறிவிப்பீங்களா, எல்லாரும் அறிவிச்சுட்டாங்களே, எல்லாரும் அறிவிச்சுட்டாங்களாம், நீங்க ஏன் அறிவிக்கல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, மனுஷங்கிற அடிப்படையில அந்த சிந்தனை வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த பதட்டம் கூட கிடையாது. சரி, எப்ப வந்தா என்ன, சரியான தகவலா இருந்தாலும் ஏத்துக்கிடுவோம் இப்படிங்கிறதான். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் இன்னும் தெளிவா சொன்னாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுபு. பிறை விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப நம்ம எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா, நம்ம எழுத படிக்காத ஒரு சமுதாயம், பெரிய கணக்கு வழக்குகள் எல்லாம் தெரிகின்ற ஒரு சமுதாயம் அல்ல. மெஜாரிட்டியர் வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1-2 பேர் விற்பனாக இருப்பாங்க, அது தனி விஷயம், அதை விதிவிலக்காக எடுத்துக்கணும். பொதுவாக நீங்க எடுத்து பாருங்க, நமக்கு பெருசா கணக்கு, வானியல் அறிவு எல்லாம் பெருசா இருக்கா இல்ல. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா. ரசூலுல்லாஹ் அதை எப்படி விளக்குறான்னு பாருங்க. மாசம்னா என்ன தெரியுமா இப்படிங்கிறான், மாசம் 1 2 அதுக்கப்புறம் 3வது ஒருக்க இப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னு விளங்குதா? வாயாலேயே ரசூலுல்லாஹ் பேசல, சைகையில விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். 10 10 20 அதுக்கப்புறம் 30 3 தடவை இப்படி காட்டுதாங்க. இன்னொருக்கு என்ன செய்யறாங்கன்னா 10 மாசம்னா என்ன தெரியுமா 10 10 இப்படிங்கிறாங்க, ஒரு விரலை மறைக்கிட்டு இது மொத்தம் எத்தனை 29. இதுதான் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொன்ன. நம்ம ஆட்கள் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் இந்த ரமலான் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபேஸ்புக்ல எழுதுற பார்த்தீங்கன்னு வைங்களேன், சயின்டிஸ்ட் எல்லாம் தோத்து போயிடுவாங்களே. பெரிய பெரிய இந்த வானியல் விற்பனர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு சூரியன் எப்ப மறையுது தெரியுமா, சந்திரன் எப்ப மறையுது தெரியுமா, சவுதியில எப்படி பிறை பார்க்கிறார்கள் தெரியுமா, எப்ப அந்த அலப்பறைய தாங்க முடியல. ஒருத்தனாவது இந்த ஹதீஸ் எழுதுறானா, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், எப்ப நம்ம எழுத படிக்காத சமுதாயம், மாசம்ங்கிறது 29 இருக்கும் 30 இருக்கும், யதார்த்தமா எடுத்துட்டு போ, சாதாரணமா எடுத்துட்டு போ, பாமரத்தரமா எடுத்துட்டு போ அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இது என்னைக்காவது சொல்றாங்களா? அங்கே அப்படி, இங்க இப்படி, அங்க எதுக்குப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாதா ஊரா. ஒருத்தன் இப்படியே சொல்றான்னு வைங்களேன், ஏப்பா நீ சொல்லக்கூடிய சயின்ஸிய மண்டையில ஏற மாட்டேங்குது, எனக்கு சொல்ற மாதிரி சொல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் விளக்குனது படிச்சவனுக்கும் புரியும், பாமரனுக்கும். இந்த மாசம் 29 விளக்குறாங்களே, பெரிய சயின்டிஸ்ட கூட்டுவாங்க, அவனுக்கும் புரியும். ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவனா தெரியல, ஏபிசிடி தெரியல, ஸ்கூலுக்கே போகல, அவனுக்கும் புரியும். மார்க்கம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் புரியக்கூடிய விதமாக தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பெரிய பண்டிதர்கள் மட்டும் புரிகிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலும் பேசவே மாட்டாங்க. பெரிய படிச்சாட்களுக்கு தான் புரியும், பாமரனுக்கு அது இஸ்லாத்திலே இல்லை, அது வேற எவனாவது கண்டுபிடிச்ச தத்துவம். அது பாமரனுக்கு தான் புரியாது, பண்டிதனுக்கு புரியும் அப்படிங்கிறதுலாம் முட்டாப்பைய கண்டுபிடிச்சது. இஸ்லாத்தினுடைய தத்துவம் அது கிடையாது. இஸ்லாத்தினுடைய தத்துவம் எல்லாத்துக்கும் புரியும். அதனாலதானே பிலால் இஸ்லாத்துக்கு வந்தாரு. பிலால் யாரு? பெரிய பல்கலைக்கழகத்தில் படிச்சாளா? ஒரு அடிமைங்க, எழுத படிக்க தெரியாத ஒரு அடிமை, ஒண்ணுமே தெரியாத ஒரு அடிமை. அவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானா இல்லையா? அவரு குர்ஆனை படிச்சாரா இல்லையா? குர்ஆனை படிச்சு 4 பேருக்கு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி அன்னைக்கு சல்மான் ஃபாரிசி என்ற பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டினானா இல்லையா? இதுதான் இஸ்லாம். படிச்சவங்களுக்கும் தெரியும், பாமரனுக்கும் தெரியும். இந்த மார்க்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னா தெரியுமா, இந்த வானிலை விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, இடை எனக்கு புரியாதா ஒருனா இல்ல அப்படிங்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் ரொம்ப எளிமையா வாசிட்டாங்க. சரி, இப்ப இந்த அடிப்படையில இறைவனுடைய அருளால் நேத்து பிறை பார்க்கப்படல, அதனால நாளைக்கு சனிக்கிழமை நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனா நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, என்ன
இந்த டிஎன்டிஜேக்காரன் தௌஹீதை என்னைக்கு சொல்ல வந்தானோ அன்னைக்கு தாப்ப இந்த பிறை குழப்பமே வந்துச்சு அப்படிங்கிறான். நம்ம என்னமோ வந்து புதுசா நமக்கு வகி வந்ததை இவங்கள்ட்ட இறக்கி வச்ச மாதிரியும், நம்ம வந்துதான் பிறை விஷயத்துல குழப்பின மாதிரியும் ஒரு சிந்தனைய எப்ப பாருங்க உடனே ஒரு ரெடிமேடா ஒரு பதில வச்சிருப்பான். இந்த டிஎன்டிஜேக்காரன் வந்தாப்பா மார்க்கத்துல குழப்பம் பண்ணிட்டாப்பா அப்படிங்கிறான். சரிப்பா, நாங்க தானே குழப்பம் பண்ணோம். இன்னைக்கு உள்ள நிலை என்னன்னு பாருங்க. இன்னைக்கு இப்ப சுன்ன ஜமாத்து தமிழ்நாடு ஃபுல்லா நாளைக்கு தான் பெருநாள்னு அறிவிச்சிட்டாங்க. நேற்று பிறையை பார்க்கவில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதே சுன்ன ஜமாத்து குமரி மாவட்டத்தில் பிறைய பார்த்தாச்சு, இன்னைக்கு பெருநாள்னு அறிவிச்சிருக்கான். இப்ப யாரே குழப்பம்? கேள்விதான். குழப்பவாதி யாரு? ஏன் அவனும் சுன்ன ஜமாத்து, நீனும் சுன்ன ஜமாத்து. அங்கேயும் இங்கேயும் என்ன பெரிய வித்தியாசம்? குமரி மாவட்டத்துக்கும் நெல்லை மாவட்டத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? குமரி மாவட்டம் நெல்லை மாவட்டத்தினுடைய எல்லையை பாருங்க, பணக்குடி. குமரி மாவட்டத்தினுடைய எல்லையை ஆரம்பிச்சு பாருங்க, ஆறுவாய்மொழி மொழி. அதுக்கும் இதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 10 கிலோமீட்டருக்கு தாண்டி அந்த சைடு போனாச்சுன்னா இன்னைக்கு பிறைய பார்த்தாச்சான். 10 கிலோமீட்டர் தாண்டி இந்த சைடு வந்தாச்சுன்னா இன்னைக்கு பிறைய பார்க்கலையாம். ஆனா 2 பேரும் யாரு? ஒரிஜினல் சுன்ன ஜமாத். பட்டம் மட்டும் நமக்கு குழப்பவாதி. என்னடா இது? பட்டத்தை மட்டும் லேசா தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் எதை சொல்லுங்க, டிஎன்டிஜேக்காரன் தௌஹீதுக்காரன் அவன் அப்படி இவன் இப்படி முரண் பிடிக்கக்கூடியவன் என்னென்ன வாயில வருதோ எல்லாத்தையும் நம்மளை திட்டி அறுத்துறான். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பிஐகே பேசட்டுமா? இன்னைக்கு உட்கார்ந்து அவங்க ஒண்ணு சுன்ன ஜமாத்து இல்லைன்னா அறிவிக்கட்டும், அல்லது பிறையில் அவர்கள் குழப்பம் பண்றார்கள் அறிவிக்கட்டும், அல்லது பிறை விஷயத்துல எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அறிவிக்கட்டும். ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. ஆனா பேசாம இருப்பாங்க, கல்லூரி மங்க மாதிரியே இருப்பாங்க மார்க் விஷயத்துல. பாக்கி எல்லா நேரத்துக்கும் 20 ரக்காயத்தா மைக்கு பிடிச்சு பேச தெரியுதுல்ல. லைலத்துல் கத்ர் இரவு எது, அதை மட்டும் மைக்கு பிடிச்சு பேச தெரியுதுல்ல. அப்ப இன்னைக்கு பேசணும்ல. குமரி மாவட்டத்துல எங்க பிறைய பார்த்தாங்க? நீனும் சுன்ன ஜமாத்து, அவனும் சுன்ன ஜமாத்து, எல்லாம் ஒரு தலைமையின் கீழே நீங்க இருக்கிறீங்க. ஒரு தலைமையின் கீழே இருக்கக்கூடிய நீங்க அவர் பிறை பார்த்தாச்சுன்னு அறிவிக்கிறாரு, நீங்க பிறை பார்க்கலன்னு அறிவிக்கிறீங்க. இந்த குழப்பத்திற்கு என்ன தீர்வு? மக்கள் நான் முட்டாளா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்க விஷயத்துல உங்களுடைய விளையாட்டு தரம் என்ன? இதுதான் கேள்வி. கடுமையாக விளையாடுறாங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மார்க்க விஷயத்துல இறையச்சமே இல்லாத அளவிற்கு இவங்க விளையாடுறாங்க. அவங்களுடைய இறையச்சம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அவங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தோம் என்றால் இறையச்சம் இல்லாதவர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படிதான் அவங்க நடக்கிறாங்க. அப்ப இந்த குழப்பம் என்பது பிறை விஷயத்துல உள்ள குழப்பம் என்பது நம்ம வைக்கிறது இல்லை. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஒரு 2-3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாடு ஹாஜி அன்னைக்கு அறிவிக்கிறார், எங்கப்பா பிறை பார்த்திய? மாலை காலில் பிறை பார்த்தோன்னு அறிவிக்கிறார். சரி, இப்ப நேற்று கேரளாவில் பிறை பார்த்துட்டாங்களா? எடுக்கணுமா இல்லையா? மாலேகான்ங்கிறது எங்க இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலம், பாம்பே இருக்குதுல்ல, அந்த பகுதியில் உள்ள ஒரு மாவட்டம். அங்க பிறைய பார்த்துட்டாங்களாம். தமிழ்நாடு ஆட்சி இங்க நாங்கள் பிறைய பார்த்து விட்டோம், நோன்பு அல்லது பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறார். இப்ப நேத்து என்ன கேரளாவில் பிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு அறிவிச்சா நம்ம ஆலிம்சாக்கள், நம்ம தலைமை ஆஜி பிறைய பார்க்கல. இந்த குழப்பம் என்ன? இதுதான் நம்ம கேட்கிறது. குழப்பம்ங்கிறது நாங்க தர்றதா நீங்க தர்றதா? ஆனா இறைவனுடைய அருளால் நம்ம ஜமாத்து காலம் மட்டும் இல்ல, அதற்கு முன்னால இருந்து நம்ம தெளிவான நிலைப்பாட்டில் இருப்போம். அந்தந்த பகுதியில பிறையை பாக்குறீங்களா, எடுத்துட்டு போவாங்க, இல்லையா விட்டுட்டு போயிட்டே. அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி. அதனால இந்த பிறை விஷயத்தில் குழப்பம் என்பது இந்த ஒரிஜினல் சுன்ன ஜமாத் சொல்றாங்க அவங்கள்ட்ட இல்ல, போலி சுன்ன ஜமாத்துக்காரங்கள்ட்ட தான் பிறை விஷயத்துல இவ்வளவு குழப்பம் இருக்கிறது. அது கண்ணு முன்னால் நம்ம பார்க்கிறோம். நம்ம ரசூலுல்லாஹ் படி நம்ம வாழ்வோம். வல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.